இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். ஸோ மதுரையில் ட்ரைம் ஷோரூம் வந்திருக்கோம். ஸோ ட்ரைம்பில் ஸ்பீட் 400 பற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 400X பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து 400 பற்றி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக 400 செக்மெண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக ரீடிஃபைன் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்பீட் 400 சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல காம்படேட்டராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி இப்போ வந்து சக்கப்போடு போட்டுட்டு இருக்க ஸ்பீட் 400 தான் இந்த வீடியோவில் ஸ்பெக்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்ஜின். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் அண்ட் பவர் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 398cc லிக்விட் கூல் இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 45ம் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 43 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் சிட்டிஸ்குள்ளே ரைட் பண்ணும்போது ஈவன் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நம்மளோட ஆக்சிலேட்டருக்கு ஏற்ற மாதிரி பக்காவான ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கிளச் அண்ட் கீரிங் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளச் அண்ட் கீரிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அண்ட் எப்படி சொல்ல ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் டிராஃபிக்கில் ரைட் பண்ணிட்டீங்கன்னா கூட இஃப் இன் கேஸ் நம்மளோட கிளச் பவர்லேயே வந்து ஸோ கிளச்லேயே நம்ம மேனேஜ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 2 விரல்லாம் ஜஸ்ட் அப்படியே மேனேஜ் பண்ண பார்த்தீங்களா, அதுலேயே வந்து நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியுது. அதுவுமே என்ஜாயபுளாக தான் இருக்குது. பட் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது. பட் இருந்தாலும் ஸ்டில் சின்ன சின்ன டிராஃபிக்ஸில் ரைட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் அப்படியே கியர் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இஃப் இன் கேஸ் நம்ம வந்து வித்தவுட் கிளச்சே நம்ம வந்து 4th கியர் வரைக்கும் நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ 4th மேலே போக முடியாது. பட் ஸ்டில் ஸோ இந்த கியர் ஷிஃப்டிங் கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 6 ஸ்பீட் மேனுவல் ஷிஃப்ட் கீர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 41mm பேக்கில் வந்து ட்வின் ஷாக் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா பிரேக்ஸ். ஸோ பிரேக்ஸ் பார்த்த வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 300mm பேக்கில் வந்து 230mm ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேலிப்பர்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 4ம் பேக்கில் வந்து 1 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இஃப் இன் கேஸ் நம்ம சிட்டி ரைட்ஸோ இல்லை எங்கே ரைட்ஸ் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம வந்து பேக் பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் அதுவே வந்து ஃப்ரண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஈவன் இஃப் இன் கேஸ் சடனாக வந்து எங்கேயா நம்ம ஸ்டாப் பண்ணணும், சடனாக வேணும் அப்படின்னா நம்மளோட இன்ஜின் பிரேக்ஸோட அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்து பக்கா வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ டியூவல் ABS. நெக்ஸ்ட் அப்படியே ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 13 லிட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13 லிட்டர்ஸ்ன்னும் போது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 320 கிட்ட வரும். ஸோ 320னா அப்போ எவ்வளோ மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் ஒரு 24 to 25. பட் கம்பெனி கிளைம் பண்ணுறது வந்து 27. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப முறுக்குனீங்கன்னா கம்மியாக தான் தரும். இல்லை நல்லா டீசெண்டாக நார்மலாக ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 27 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆக்சுவல்ஸ் 25. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த பைக்கை வந்து நமக்கு வந்து சும்மா அப்படியே உருட்டிட்டு போக தோணவே தோணாது. கொடுத்தோடனே முறுக்க தான் தோணும், ஆக்சிலேட் கொடுக்க தான் தோணும். நல்லா ஏன்னா நல்ல பிக்கப்பு, ஸோ நல்ல ஹேண்ட்லிங் இருக்கும் போது நமக்கு அதில் தான் வந்து மெயினாக கான்சன்ட்ரேஷன் போகும். அண்ட் தென் வீல் பேஸ்ட்டும் வரும்போது ரெண்டுமே 17 inch அலாய் வீல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110ம் பேக்கில் வந்து 150ம். ஸோ 150 போது கொஞ்சம் வைட் தான். ஸோ கொஞ்சம் வைடுன்னு இருக்கும் போது சேம். ஸோ நம்மளால் எப்படி சொல்கிறது பெண்ட் பண்ணி ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் பற்றி பார்ப்போம். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நமக்கு சீட் ஹைட் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790mm. ஸோ 790mm போது 5.6 இருப்பேன், 5.6 to 5.7 இருப்பேன். ஸோ எனக்கு வந்து பேர் ஃபுட்டை ஈஸியாக என்னால் வைக்க முடியுது. ஸோ அண்ட் தென் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 176 தான். ஸோ 176 போது ஸோ வெயிட் ரொம்ப கம்மி. அண்ட் தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 140mm. ஸோ நெக்ஸ்ட்டு கிளஸ்டர்ஸ். ஸோ கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சொன்ன மாதிரி ஸ்பீடு. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரினா நம்ம வந்து டாப் ஸ்பீட் வந்து 170 வரைக்கும் நம்மளால் ரீச் பண்ண முடியுது. பட் நாம் இன்றைக்கி ரீச் பண்ணது 160. அண்ட் தென் அது தவிர்த்து வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரிங் சிஸ்டம் எவ்வளோ கீரிங்கு அண்ட் RPM அண்ட் டோட்டல் ஸ்பீடு. ஸோ அது போக இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஐ பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் தான் வந்து கண்ட்ரோலு. ஸோ கண்ட்ரோல் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரிப் மீட்டரு. ஸோ ட்ரிப் 1 அண்ட் ட்ரிப் 2 அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர் போகும். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்குது. இஃப் இன் கேஸ் சேம் அந்த ஐ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் ஆகும். ஸோ ஆன் அண்ட் ஆஃப். ஸோ அண்ட் தென் செட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிளாக் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செட் பண்ணிக்கலாம். டீசெண்டாக நமக்கு என்ன தேவையோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கீழே வந்து டைமு
அண்ட் தென் நமக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்படின்றத வந்து இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேம். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப், ஸோ இன்ஜின் ஆன் அண்ட் ஆஃப், நியூட்ரல் இண்டிகேட்டர் ரிசர்வில் இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்கு கூட நம்ம ஒரு இண்டிகேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹசார்ட் லைட்ஸ், ஸோ ஹசார்ட் லைட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஹசார்ட் லைட்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான இண்டிகேட்டர்ஸும் இங்கே வந்து தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிகேட்டர்ஸ்க்கு, ஸோ ஹசார்ட் லைட்ஸ்க்கு அண்ட் இண்டிகேட்டர்ஸ், ஸோ இதுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுவிட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கில் ஸ்விட்ச்சு, ஹசார்ட் லைட்ஸு அண்ட் ஸ்டார்ட்டு. ஸோ அதே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஹை பீம் லோ பீம் பண்ணுறதுக்கான இது லைட்ஸு அண்ட் ஈவன் பாஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் சொன்ன மாதிரி ஸோ ஐன்றது வந்து இந்த மெனு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் இண்டிகேட்டர்ஸு அண்ட் ஆர்என். ஸோ ஆர்எனுமே வந்து நல்ல டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது போக நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆக்சுவலி டைப் சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நமக்கு வந்து பார் அண்ட் மிரர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் வந்து ஸோ லுக் வைஸ் வந்து இந்த வண்டியை ஒரு ஸ்டெப் எடுத்து தூக்கி கொடுத்துருக்கு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் ஸோ சொல்கிற மாதிரி நோட்டிசபிளாக பெருசாக வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் இது கொச்சப்படுத்த விரும்பல. பட் இருந்தாலும் இந்த டீடைல்ஸ் கொடுத்ததே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் தென் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் எல்இடி லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கீழே மட்கார்டு வந்து நான் ஒரு சில்வர் டைப்லேயும் அண்டு பிளாஸ்டிக் ஃபைபரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ்க்கு வந்து ப்ரொடெக்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சாலிடாக இருக்குது. அண்ட் தென் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ரேடியேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. கிராஷ் கார்டு, ஸோ இன்ஜின் கிராஷ் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கொடுத்தது வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாகவே பிளாக். ஸோ பிளாக்காக இருக்கும்போது ஒரு சில்வர் கோட்டிங்கோட ஒரு எக்ஸாஸ்ட் கொடுத்தது வந்து இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அது போக ஸோ பிரேக்கிங்ஸு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அண்ட் கலர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் ப்ளூ அண்ட் ரெட் வேரியண்ட்டில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் வேரியண்ட்டு. இங்கே வந்து ஸ்டிக்கரிங்ஸ், கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கரிங்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிராஃபிக்ஸ் அண்ட் டியூவல் டோன் மாதிரி இன்னொரு பிளாக் வந்து இந்த சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்படியே சீட்ஸ் வந்தீங்க அப்படின்னா ஸோ சிங்கிள் ஷீட் தான். ஸோ ஸ்பிளிட் சீட்ஸ் கிடையாது. பட் சிங்கிள் சீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வைடாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரூம் 2 பேர் உட்காந்துக்கு நல்ல பெரிய ரூமு அண்ட் கிராப் ரெயில்ஸு, ஸோ அண்ட் லைட்ஸு. ஸோ லைட்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஞ்சர் லைட் மட்டும் இல்லை, ஸோ இண்டிகேட்டர்ஸுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே வந்து நல்லாயிருக்கு சொல்லலாம். அண்ட் தென் அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாரி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் சொன்ன மாதிரி சாரி கார்டு இஸ் மஸ்ட். ஸோ அதனால் அங்கேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு ஃபேன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பெரிய ஃபேனை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஹாப்பியே வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸோ ஹீட் டிஸ்போஸ் பண்ணுறது கூட வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நான் டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது கூட எனக்கு ஹீட் வந்து காலில் டேரெக்டாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீலே இல்லை. அதாவது ஹீட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஆனால் ரேடியேட்டர் நிறைய வாட்டி ஓடிச்சு, ரொம்ப நேரம் ஓடிச்சு. பட் இருந்தாலும் ஸ்டில் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க சரி சொல்லலாம். அண்ட் தென் ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அண்ட் வாரண்டி அண்ட் சர்வீஸ் இதை பற்றி தான். ஸோ ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஆனிவர்சரி ஆஃபர்னு சொல்லி ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதாவது இனிஷியலாக விடும்போது 10,000 வரைக்கும் கம்மி பண்ணாங்க இல்லையா? ஸோ அதே 10,000 ஆஃபர் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்ஷோரூமில் தான் வந்து குறையுது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2,24,000 கிட்ட வரும். ஸோ ஆன் ரோடு வரும்போது 2,87,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றது நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சர்வீஸ் இன்டர்வல், ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஆஸ் யூஷுவல் 1000 கிலோமீட்டர்ஸில் வந்து விடணும். ஸோ செகண்ட் சர்வீஸ் தான் வந்து 6,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 8,000 வரைக்கும் ஓட்டிருந்தோம். 8,000லேயே அதோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்து அதோட வீடியோவும் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பேச்சு பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட், ஆல்வேஸ் ரைட் தி வித் ப்ராப்பர் கீஸ். ஸோ பை.